கேரளாவை சேர்ந்த பிரபல யூடியூபர் அகில் என்ஆர்டியோட மனைவி மேகா நாயர் சமீபத்தில் அகிலுக்கு துரோகம் பண்ணிட்டு பஸ் கண்டக்டர் ஒருத்தர் கூட ஓடி போயிருந்த சம்பவம் உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில் இந்த சம்பவத்தை பற்றி விளக்கம் கொடுத்து மேகா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் காமெடி கண்டென்ட் வீடியோஸ் போட்டது மூலமாக பிரபலமானவர் தான் அகில் என்ஆர்டி. இவருக்கு இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்ல மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அந்த வகையில் அகிலுக்கு அவரோட நீண்ட நாள் காதலி மேகா நாயர் கூட 2023 வருஷம் கல்யாணமாகி இருந்துச்சு. கல்யாணமானதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால இவங்க பேருக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில சில நாட்களுக்கு முன்னாடி அகிலோட மனைவி மேகா நாயர் பஸ் கண்டக்டர் ஒருத்தர் கூட ஓடி போயிருந்தாங்க. இந்த விஷயம் சோஷியல் மீடியால விவாத பொருளாகி இருந்துச்சு. மேலும் மேகா நாயர் அந்த பஸ் கண்டக்டர் அனூப் கூட கார்ல ஏறி போற சிசிடிவி ஃபுட்டேஜும் சோஷியல் மீடியால வைரல் ஆகி இருந்துச்சு. இந்த பிரச்சனையை பத்தி அகிலோட நண்பர் பிக் பாஸ் பிரபலம் சாய் கிருஷ்ணா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பிரச்சனையை பத்தி அகில் கிட்ட பேசியிருந்தேன். அப்ப அகில் என்கிட்ட என்னோட மனைவி பத்தி தப்பா பேசாதீங்க, அவளுக்கு பிடிச்சதா அவ பண்ணியிருக்கா, நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் கடந்த காலத்தை பத்தி பேசாம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு சொன்னதா சாய் கிருஷ்ணா சொல்லியிருந்தாரு. மேலும் இந்த சம்பவத்தை பத்தி மேகாவோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே திருமண வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னு மேகா தன்னோட ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு தான் இருந்தாங்க. சாதாரண பிரச்சனையா தான் இருக்கும், போக போக சரியாயிரும்னு மேகாவோட குடும்பம் நினைச்சாங்க. ஆனா பிரச்சனை சரியாகல. அதுக்கு இடையில தான் மேகா ஒரு கோர்ஸ் படிக்க போகும்போது பஸ் கண்டக்டர் அனூப் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில இந்த சம்பவத்துக்கு அப்புறம் மேகா தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் நான் இப்போ செங்கனூரில் இருக்கிற என்னோட அப்பா வீட்டில் இருக்கேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. மேகாவோட அந்த ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகியிருந்துச்சு. மேகாவோட இந்த போஸ்ட்டை பார்த்த பலரும் பஸ் கண்டக்டர் அனூப் உங்களை ஏமாத்திட்டானா, அதனால தான் அப்பா வீட்டுக்கு வந்துட்டீங்களான்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுட்டு வந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, மேகா தன்னோட அப்பா வீட்டில் தான் இருக்காங்க, பஸ் கண்டக்டர் கூட எல்லாம் ஓடி போகல, அதனால மேகாவை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லி மேகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்த காரணத்தினால சில மணி நேரங்கள்லேயே மேகா அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் இதை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுத்து மேகா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அகிலை விட்டு போனது உண்மைதான், 10 நாட்களாக அனூப் கூட தான் இருக்கேன். இதுக்கு இடையில தான் நான் என்னோட அப்பாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ எடுத்த ஃபோட்டோவை தான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் அப்பா கூட இருந்துட்டு திரும்ப அனூப் வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ அனூப் வீட்டில் தான் இருக்கேன். நான் அகில் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக வீட்டை விட்டு வெளியேறலை. நான் வெளியே வந்ததுக்கு எனக்கு சொந்த காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை பொதுமக்கள் கிட்ட சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. மேலும் எனக்கும் அகிலுக்கும் நடந்த பிரச்சனைகளை பற்றி ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நானும் அகிலும் யார்கிட்டையும் நேரடியாக பேசலை. அதனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதை யாரும் நம்பாதீங்கன்னு சொல்லி மேகா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருக்காங்க. மேகாவோட இந்த போஸ்ட் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது மேகாவோட இந்த போஸ்ட் மூலமாக என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, அகிலுக்கும் மேகாவுக்கும் இடையில ரொம்ப பர்சனலாக ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால தான் மேகா அனூப் கூட ஓடி போயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது.